முன்னொரு காலத்தில் சீனாவில் 3 முதிய முனிவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரிடமும் பேசவில்லை. அவர்கள் பெயர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தால் பிரசித்தியாக இருந்தார்கள். அதுதான் சிரிப்பு. அவர்கள் எங்கெங்கோ சுற்றித் திரிந்தார்கள். நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று மக்கள் கூட்டத்தில் நின்று சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை பார்த்த மக்கள் கொஞ்ச நேரத்தில் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விடுவார்கள். அந்த சிரிப்பு மெல்ல முழு கிராமத்துக்கே பரவிவிடும். அதை பார்த்த பிறகு 3 முனிவர்களும் அடுத்த கிராமத்துக்கு பயணம் செய்து விடுவார்கள். அவர்களின் சிரிப்பே பிரார்த்தனையும் போதனையும். ஒரு நாள் வடமாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அவர்கள் தங்கியிருந்த போது மூவரில் ஒருவர் உயிரிழந்தார். மக்கள் அதிர்ச்சி அடைந்து வயல்களை விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? மீதி இருந்த 2 முனிவர்கள் சோகப்படவே இல்லை. அதற்கு பதிலாக இன்னும் அதிகமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் அதிர்ச்சியுடன் கேட்டார்கள், உங்கள் நண்பர் இறந்து விட்டார், நீங்கள் சிரிக்கிறீர்களே என்று. முனிவர்கள் சிரித்தபடியே சொன்னார்கள், நேற்று உங்கள் கிராமத்துக்கு வரும்போது எங்களில் யார் முதலில் இறப்பாங்கன்னு சவால் போட்டோம். இப்போ அவர் வெற்றி பெற்றார். அந்த முனிவர் தன் சாசனத்தில் எழுதியிருந்தார், என் உடலை சுத்தம் செய்ய வேண்டாம். நான் ஒரு நாளும் இந்த உலகத்தின் அழுக்குகளை என்னுள் அனுமதிக்கவில்லை. என் சிரிப்பு என்னை காத்தது. முனிவரின் உடலை சுடுவதற்கு தீ வைத்தனர். தீ பிடிக்க ஆரம்பித்தவுடனே வண்ண பட்டாசுகள் போல தீ வெடித்தது. மக்கள் அனைவரும் இதை பார்த்து சிரித்தார்கள். இந்த 3 முனிவர்கள் சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று: வாழ்க்கையை ஒரு பிரச்சனையாக பார்த்து விடாதீர்கள், சிரிப்புக்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கவும். அடுத்த முறை பிரச்சனையை சந்தித்தால் கண்ணாடியை பார்த்து சிரித்து விடுங்கள். உங்கள் மகிழ்ச்சியே உங்களை உயிரோடு வைத்திருக்கும் காரணம். இந்த கதையை ரசித்திருந்தீர்கள் என்றால்